ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டாக் நிகழ்ச்சியில் அரசியல் களத்தில் நடந்த பல்வேறு முக்கியமான நிகழ்வு குறித்து பேசியிருக்கிறோம். குறிப்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் மற்றும் திமுகவின் எம்பியின் மகன் தாவேகாவில் இணைந்தது தொடர்பாகவும், செந்தில் பாலாஜிக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்மனின் பின்னணி என்ன என்பது தொடர்பாக நமது செய்தி ஆசிரியர் நாகப்பனிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார், அரசியல் களம்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு புதிய நகர்வாக நகர்ந்துட்டு இருக்கு. இன்றைய தினம் அதிமுகவுடைய முக்கிய முகங்களாக பேசப்பட்ட வைகை செல்வன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவில் இன்னைக்கு இணைந்திருக்கிறாங்க. மற்றொரு புறம் தாவேகாவில் திமுகவுடைய எம்பியா இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகனுடைய மகன் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். அப்போ என்னதான் தாவேகாவுக்கு உடைய வரவு அதிகரிச்சுட்டு வருது. இத்தனை நாள் திமுக பத்தி நம்ம பேசல, தாவேகாவில் இணையறாங்க அப்படின்ட்டு. இன்றைய தினம் திமுகவுடைய பின்னணியிலிருந்து ஒருவர் இணைந்திருக்கக்கூடியது ஒரு பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. என்ன இது எப்படி? பொதுவாக அதிமுகவை மட்டுமே தாவேகா காலி செய்கிறதா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து இருக்கும்போது 90% அதிமுக நிர்வாகிகள் எங்க பக்கம் தான் இருக்காங்கன்னு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொன்னாரு. அதை மெய்ப்பிக்கிற விதமா தான் இன்னைக்கு அதிமுக கிட்டத்தட்ட காலியாகிவிட்டது, குண்டோட அதை காலி பண்றது தான் தாவேகாவுக்கான ஸ்கெட்சா, அவங்களுடைய சீக்ரெட் மூவா இருக்கா அல்லது வெளிப்படையான அஜெண்டாவா இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழும்போது திமுகவிலிருந்து ஒரு புள்ளி அப்படிங்கிற மாதிரி ஒரு எம்பியுடைய மகன் சந்தீப் ஆனந்த் இணைஞ்சிருக்காரு. வைகை செல்வன் இணைந்ததற்கான காரணம் தெரியும். நேற்று அதிமுகவிலிருந்து அவர் விலகின உடனே கடும் அதிருப்தி அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்கல அப்படிங்கிற இதுலையும் பிரச்சாரத்தில் தொடர்ந்து செயல்பட்டார். மறுபடியும் அவங்க சொல்ற காரணம் என்ன? திமுக அதிமுக இணைப்பு, அதாவது ஆட்சி அமைப்பதற்கு இவங்க ரகசியமா பேசினாங்க என்ற வழக்கமான குற்றச்சாட்டு தான் அவர் வச்சிருக்காரு. வேற காரணம் அவருக்கு எதுவும் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். பட் எல்லோரும் எதிர்பார்த்தபடியே அவர் தாவேகாவில் சேர்ந்துட்டாரு. இன்னொரு பக்கம் ஜெகத் ரட்சகனுடைய மகன் சந்தீப் ஆனந்த் சேர்ந்ததுக்கான பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேகாவில் ஒரு இளைஞரணி பதவியை அவர் கேட்டிருக்காரு அப்படின்ட்டு. இங்கே ஒரு மது ஒழிப்புக்கு எதிராக ஒரு போதை விழிப்புணர்வுக்காக நிறைய விஷயங்களை முதலமைச்சர் விஜய் பண்ணும்போது ஒரு மதுபான ஆலை உரிமையாளரை எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிற கேள்வியுமே இப்போ வந்திருக்கு. இதற்கு என்ன பதிலை தாவேகா வைத்திருக்கிறது, முதல்வர் விஜய் என்ன பதில் வைத்திருக்காருன்னு நாம பொறுத்திருந்து தான். இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழும்புது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர் இருவரும் தாவேகாவில் இணையக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில முதலமைச்சர் பங்கேற்கல. ஆனால் விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைவார் என ஏற்கனவே பேசப்பட்டிருந்தாலும் கூட அவருடைய இணைப்பு ஒரு பெரும் சலசலப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தி கூடதாகவே இருக்கு. ஏன்னா தூய சக்தி என சொல்லக்கூடிய தாவேகாவில் பல்வேறு வழக்குகளில் இருக்கக்கூடிய சி விஜயபாஸ்கர் தற்பொழுது எப்படி தூய சக்தியா மாறினாரு ஒரு கேள்வி எழும்பு. ஊழல் வழக்கு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு, இப்படி வழக்குகள் இருக்கு. எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலேயும் வழக்குகள் இருக்கு. இப்படி இவங்க ஏன் ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்கன்னா, ஒரு பக்கம் அவங்க சொல்றது திமுகவும் அதிமுகவும் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. என்னன்னா இப்போ இவங்களுக்கு பதவி தேவைப்படுகிறது. ஒன்று சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வது, வழக்கில் இருந்து தப்பிப்பது, இது மாதிரியான விஷயங்களுக்காக தான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன் முதலமைச்சர் விஜய் முன்னின்று இந்த இணைப்பு விழாவில் கலந்துக்கல, எந்த இணைப்பு விழாவிலையும் கலந்துக்கல அப்படின்னா, சில மனத்தாங்கல்களும் விருப்பமின்மையும் முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கிறதா தகவல் வருது. என்னன்னா, இப்படி ஊழல் சக்தின்னு நம்ம விமர்சிச்சிட்டோம், அங்கிருந்து ஒரு முன்னாள் அமைச்சரையோ முன்னாள் எம்எல்ஏவோ அல்லது இப்போ எம்எல்ஏவோ இருக்கிறவங்களையோ தொடர்ந்து தாவேகாவில் இணையும் போது அந்த இணைப்பு விழாவை தானே முன்னின்று நடத்தினால் ஒரு தூய சக்தி அப்படிங்கிற இமேஜ் இன்னைக்கு ஒட்டக பேரம் சொல்றோம், குதிரை பேரம் சொல்றாங்க, வாஷிங் மிஷின்லாம் சொல்றாங்க. அப்ப நம்மளே முன்னிருந்து பண்ண வேணாம், அதை பொதுச் செயலாளர் பண்ணட்டும் அப்படின்னு அவர் தவிர்த்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், தொடர்ந்து இது மாதிரியான இது பண்ணும்போது அவர் ஏன் இதெல்லாம் ஒத்துக்கிறாரு அந்த கட்சியில் செய்யறதுன்னா 118 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற டார்கெட். அப்ப தனி பெரும்பான்மை பெறுவதற்காக சில சமரசங்களை முதலமைச்சர் விஜய் செய்திருக்கிறார். அதெல்லாம் தான் எல்லா விஷயங்களும் முன்னாடி இருக்கக்கூடாது, சீன்ல இருக்க வேணாம்ன்றதுக்காக பொதுச் செயலாளரும் அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவும் இருக்காங்க. அப்ப அமைச்சர் புஷி ஆனந்த் பார்த்துப்பாங்க, அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பார்த்துப்பாங்க தான் இதனுடைய வெளிப்படையான விஷயம். சார், இது ஒரு புறம் இருக்க, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே கரூர் சம்பவம் நடந்து முடிந்த எப்படா இந்த கரூர் சம்பவத்தை கையாள போறார் முதல்வர் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தற்பொழுது அவருக்கும் அவருடைய சகோதரனுக்கும் சம்மன் அளிக்கப்பட்டிருக்கு சென்னை காவல்துறை. இதோடைய பின்னணி என்ன? தாவேகா ஆட்சியை கவிழ்க்க செய்ததா ஒரு வழக்கு.
அந்த வழக்கு என்ன, சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு IDPS திருநாவுக்கரசு இந்த இதில் கைது செய்யப்பட்டு, திருச்சி நரேஷ் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டதில் திருச்சி நரேஷ், IDPS திருநாவுக்கரசு எல்லாம் இதில் வந்து செந்தில் பாலாஜிக்கும் அவர் தம்பி அசோக் குமாருக்கும் தொடர்பு இருக்குன்ற மாதிரியான வாக்குமூலம் கொடுத்ததன் அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள். FIRல செந்தில் பாலாஜி பெயர் இல்லை, ஆனால் இவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. திங்கட்கிழமை ஆஜராக வேண்டும். ஒருவேளை ஆஜராகவிட்டால் அடுத்து என்ன நடக்கும், இது கைது மாதிரியான நடவடிக்கை போகுமா அப்படிங்கிறது முக்கியமான கேள்விக்குறி. ஏன்னா இங்கே அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, ஜாமீனில் 10 நாள் விடுவிச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்து செந்தில் பாலாஜிக்கான ஒரு சிக்கல், இன்னொரு பக்கம் ஏவாவாலுக்கான சிக்கல், அவர் சிங்கப்பூரில் மருத்துவமனையில் அனுமதின்னு நிறைய சிக்கல்களை நேரடி செக் வந்து திமுகவுக்கு முதலமைச்சர் விஜய் தரப்புல, தாவைக்கா தரப்புல இருக்கு. இதை எப்படி அவங்க கடந்து வர்றாங்கன்றதா. இது தொடர்பாக அதாவது மின்சாரத்துறை அமைச்சர் CTR அவர் தெரிவிச்சிருந்த ஒரு கருத்தை பார்க்கும்பொழுது, இது அதாவது நேற்று தினம் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் தெரிவிச்சிருந்தார், எங்களை தாவேக்கால் இணைய சொல்லி எனக்கு நிபந்தனையை வந்து அழுத்தத்தை கொடுக்குறாங்க, நிர்பந்தத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு அவருடைய வாக்குமூலத்திற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கான ஆதாரங்கள் வந்து தரணும் அப்படின்ட்டு CTR அமைச்சர் வந்து கொடுத்திருக்காரு. அப்போ இதோட பின்னணி என்ன, அதாவது விசாரணைக்காக கொண்டு செல்லக்கூடியவர்கள் திமுக இது போலோடைய சொல்லாடலை வந்து பயன்படுத்தி ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்றாங்களா? இல்ல, திமுக ஸ்ட்ராட்டஜியா அல்லது தாவேக்கா ஸ்ட்ராட்டஜியான்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எந்த ஒரு கட்சியின் மீதும் உடனடியாக குற்றம் சாட்டி விட முடியாது. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, என்ன தாவேக்காவில் இணையுமாறு நிர்பந்திக்கிறார்கள், திமுகவில் இருக்கக்கூடாதுன்னு. அப்ப நான் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன், இந்த ஆட்சியே நீடிக்காது, 6 மாசம் கூட இருக்குமான்னு தெரியாதுன்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னதையே அவர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டாக சொல்றாரு. இது இருவேறு திசைகள் வந்து இந்த வழக்கு விவரங்கள்ல இருக்கு. ஒரு பக்கம் தாவேக்காவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, தாவேக்காவுடைய நெரேட்டிவ் என்ன, இங்க தொடர்ந்து ஆள் தூக்குற விஷயங்கள்றான குற்றச்சாட்டுகள், இந்த பக்கம் இப்போது திமுக பக்கம் இருக்கு. அப்போ வந்து சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம்ன்றதான் திமுக வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்துதான்றது. பட் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நிறைய இதுல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல நிறைய லீகலான விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா இந்த 2026 தேர்தலே வந்து இந்த அரசியல் களத்துல ஒரு பெரும் ஒரு மாற்றத்தையும் ஒரு விறுவிறுப்பான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தியதை நம்ம பார்த்தோம். வழக்கமா தேர்தலுக்கு முந்தையதான் இந்த மாதிரியான விறுவிறுப்பு பரபரப்பு இருக்கும். தேர்தலுக்கு பிறகு விஜயினுடைய அலை, விஜயினுடைய எழுச்சி, அவர் ஆட்சியை பிடித்தது அப்படிங்கிற விஷயங்களும் நிறைய கட்சிகள் வந்து காணாம போயிட்டது, வாக்கு சதவீத சரிவுங்கிறது தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பா. ஏன்னா இந்த 2026 தேர்தல் பல கட்சிகளுக்கு உட்கட்சி பூசல் ஏற்பட்டதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக அதாவது பாமகவில் ஏற்பட்ட அந்த ஒரு அதாவது தந்தை மகன் இருவருக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு பிளவு, கட்சியில 2 பேரும் தனித்தனியாக போட்டியிட்டு தேர்தலை சந்திச்சிருந்தாங்க. இந்த நிலையில்தான் அதாவது முன்னாள் MLA-வா இருக்கக்கூடிய அருள் ஒரு இது ஒன்று தெரிவிச்சிருக்காரு. ராமதாஸ் என்ற நடிகர் எல்லாரையும் ஏமாற்றி விட்டார் என்ற அவருடைய கருத்து. இது எப்படி பார்க்குறீங்க? ராமதாஸ்க்கு ஆதரவா இருந்தவர்ல முக்கியமானவர் அருள். அவருக்கு வந்து தேர்தலுக்கு முன்பாக வந்து சேலம் மேற்கு தொகுதியில் தாவேக்கா சார்பில் நிற்கலாம், MLA சீட் கொடுக்குறோன்னு கூட பேச்சுவார்த்தை நடந்த பிறகு வந்து மகன் கைவிட்டு விட்ட பிறகு கூட ராமதாஸை வந்து நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும், ஒரு தகப்பன் மாதிரி அப்படின்ற மாதிரியான ஸ்டேஜில் இருந்து நிறைய செலவுகள்லாம் பண்ணி கூட வந்து அவர் வந்து கூட இருந்தார். நிறைய கோடியாக செலவு பண்ணி கூட நாங்கள் வந்து நிர்கதியாக நிற்கின்ற அளவுக்கு இப்போ உருக்கமாக பேசியிருக்காரு. இவர்கள் இருவரும் இணைப்பிற்கு பிறகு தங்களுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாகவும் இருக்குது. இந்த பக்கத்தில் யோசித்து பார்த்தோம்னா அவர் வந்து நம்பி வந்து இப்போ வந்து யாரும் இல்லாமல் நிற்கிறாரு அப்படிங்கிற அந்த விரக்தியினுடைய வெளிப்பாடு தான். அதாவது அருள் ஒரு தனி இயக்கத்தை துவங்க போகிறாருன்ற ஒரு பேச்சு இருக்கு. அதாவது அருளுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பேசப்பட்டாலும் அவர் தாவேக்காலும் இணைய போகிறாருன்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது. அவருடைய நகர்வு என்னவா இருக்கும்? வட மாவட்டத்தில் என்றைக்குமே வந்து சமூக வாக்குகள் முக்கியம் போது வன்னியர் சமூக வாக்குகள் அதிகமாக இருக்கிறதுனால தனி இயக்கத்தை தொடங்குங்கள் என்று தொடர்ந்து வன்னியர் சமூக மக்களும் நிறைய பிரமுகர்களும் அவருக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் அவர் இன்னும் முடிவெடுக்கல. இன்னொரு பக்கம் தாவேக்காவிடமிருந்தும் அவருக்கு அழைப்பு வருது. ஏன்னா வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா எந்த சதவீதங்களையும் பெருசாக பெறலை, MLA-க்களை பெற முடியல. அப்போ ஒரு கோட்டையை வந்து கைப்பற்றுவதற்கு அருள் வந்து உதவுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கு. அதனால அந்த மூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ எந்த முடிவும் எடுக்காமல் இருக்காரு. அதே சமயத்தில் யாரையும் பழிவாங்கன்ற எண்ணம் கூட இல்லை. ஒரு கொலை முயற்சி வழக்கு நடந்து அது புகார் கொடுத்தா கூட அதை வாபஸ்
பெற வேண்டிய இடத்துல அவர் வந்துட்டார். இப்போ வந்து அன்புமணி மேலேயோ ராமதாஸ் மேலேயோ விரக்தி இருந்தாலுமே அதில் யாரையுமே நம்ம பழிவாங்க தேவையில்லை, நம்ம வந்து ஒதுங்கி போயிடலாம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு தேர்தல் நேரத்துல பார்த்தோம் பாட்டாளி மக்கள் கட்சியினே அவரை தாக்குனது, அவரு கொலை மிரட்டல் விட்ட சம்பவங்கள் எல்லாமே வந்து அது அன்புமணி தரப்புல இருந்து வந்தது. இவர் ராமதாஸ்க்கு ஆதரவா செயல்படுகிறார் அப்படிங்கிறதுனால அந்த வழக்கை வாபஸ் பெறுகிற முடிவுக்கு வந்துட்டாரு. இப்ப ஒரு இயக்கமா அல்லது வந்து தாவேகாவில் இணைவதா அப்படிங்கிறது இப்ப நிறைய சீன்ஸ் வந்து காட்சிகள் மாறுது, காலங்கள் மாறுதுன்ற மாதிரி இப்ப களமே மாறிடுச்சு. அப்போ அவர் தாவேகாவை நோக்கி நகர்வதற்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ அதிமுகவிலிருந்து மட்டும் இல்லை, தாவேகாவுக்கு வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து, பாமகவிலிருந்து, திமுகவிலிருந்து கூட வர்றாங்க. அது விஜய் மீதான ஈர்ப்பு ஒரு காரணம், மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சி காரணம், நம்பிக்கையின் அடிப்படையில் வர்றாங்கன்னு ஒரு அஜெண்டாவுக்கு உதவுவார்ன்றதுனால அந்த மூவ் நடக்க வாய்ப்பு இருக்கு. சார், இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் திருமாவளவன் துணை முதல்வராய் அமர வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க விசிகவினர். இது எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் சொல்லிட்டாரு, நான் வந்து திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் நிற்கப் போவதில்லை, துணை முதல்வராகின்ற எண்ணமோ திட்டமோ இல்லை அப்படின்ட்டு. சேலத்தில் ஓமலூரில் விசிக நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி கூட்டம் கூடி வந்து தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. அப்போ திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் நிற்க வேண்டும், துணை முதல்வர் ஆக வேண்டும் திருமாவளவன். பட் அதற்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து தங்களுக்கான அழுத்தம், ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிறோம், அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும்ன்ற ஒரு எண்ணத்தை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, விசிகாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாரிய தலைவர் தான் கராரா இருக்கிறாரா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. இதோடைய பின்னணி என ஏற்கனவே ஒரு அமைச்சரவை கொடுத்திருக்கிறாங்க, மற்றும் 2-3 பேருக்கு வந்து வாரியத்தில் இடம் இருக்கும்னு ஒரு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஒருத்தருக்கு தான் தருவான்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய பின்னணி என்ன? இப்போதான் நிறைய சிக்கல்கள் தாவேகாக்குள்ள வந்திருக்கு. ஏன்னா நிறைய மாற்றுக் கட்சியிலிருந்து வரும்போது, அதிமுகவோ மற்ற கட்சிகளிலிருந்து வரும்போது எல்லோருக்குமான பதவியை கொடுப்பது, மாவட்ட செயலாளராக நியமிப்பது, வாரிய தலைவர் பதவி கொடுப்பது, இடைத்தேர்தலில் யாருக்கு இது கொடுக்கறது, மாநில நிர்வாக பொறுப்புகள் கொடுக்குறது, நிறைய விஷயங்கள் இருக்கும்போது விசிகாவிற்கு இப்போ 2 இல்லை 1 வாரிய தலைவர் பதவி தான். ஏன்னா வந்து முன்னாடி பேசும்போதே ஒரு அமைச்சர் 2 வாரிய தலைவர் பதவி அப்படின்றது தான் பேச்சுவார்த்தை இருந்தது. அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அதுக்கு உறுதி கொடுத்திருந்தார். இப்போது இருக்கிற சூழல் அது சாத்தியம் இல்லை என்பதனால ஒரே ஒரு வாரிய தலைவர் பதவி, தாட்கோ வாரிய தலைவர் பதவி விசிகாவுக்கு கொடுக்கப்பட இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அது யாருக்கு அப்படின்றது சீக்கிரமாவே தெரிய வரும். சார், இது ஒரு புறம் இருக்கு. புதிய கூட்டணிக்கு பெயர் என்ன, ஒருங்கிணைப்பாளர் யார் என்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. அதாவது அரசியல் களங்களில் பரபரப்பா சமூக நீதி கூட்டணி பல பெயர்கள் வைக்கப்பட்டாலும் புதிய கூட்டணிக்கு பெயர் என்ன? மதச்சார்பற்ற சமூக நீதி கூட்டணி அப்படிங்கிற பேர் வைக்கலாம்னு பரிசீலனையில் வச்சிருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அதுதான் முடிவு எடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. IUML விசிக எப்படி வந்து கூட்டணியில் இருக்கோ அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க, அவங்களையும் கூட்டணியில் சேர்க்க வேண்டும். அதிமுக இப்போ கூட்டணிக்கு வந்ததுனால இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்த்த பிறகு இந்த பெயரை அறிவிக்கலாம் அப்படிங்கிற முடிவு இருக்கு. இதற்கு யாரை ஒருங்கிணைப்பாளராக போடும்போது 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ப. சிதம்பரம், அவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராகிறதுக்கான ஒரு மூவ் இங்கே போயிட்டு இருக்கும் போதும், இங்கே வந்து இதுக்கான ஒரு ஒருங்கிணைப்பாளராக செயல்படும் போது இந்தியா கூட்டணியிலும் சேர்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தேசிய அரசியலில் தொடர்ந்து நுழைஞ்சு தொடர்ந்து அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது. இன்னொன்று, திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுப்பெறுவதற்கும் அந்த சீட்டு ஷேரிங்க்கும் ப. சிதம்பரம் தான் முன்னோடியாக இருந்தவர். அப்போ காங்கிரஸும் தாவேகா உறவுக்கும் அவர் தடை போட்டார், அணை போட்டார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கும்போது அவரையே இப்போ வந்து நம்ம வந்து ஒருங்கிணைப்பாளராக போடும்போது இன்னும் வேற மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ட்டு தாவேகா தரப்பு நம்புது. இன்னொரு பக்கம் வைகோ அதற்கான முயற்சிகள் இருக்கார். டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக தன்னை நியமிக்க வேண்டும் என்ற விருப்பம் வந்து வைகோவுக்கு இருந்தது. ஆனால் அது சாத்தியம் இல்லாமல் வெங்கட் நாராயணன் நியமித்த நிலையில் இப்போ வந்து வைகோ வந்து ஒருங்கிணைப்பாளராக செயல்பட வேண்டும்னு அவர் விரும்புகிறாரு. அது விரைவில் தெரிய வரும். ஆனால் மாணிக்கம் தாகூருக்கு ப. சிதம்பரம் வந்து இருக்கிறது சரியா இருக்காது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காரு. அங்கே கார்த்தி சிதம்பரத்துக்கும் அவருக்குமான ஒரு சின்ன முட்டல் மோதல் இருக்கு அப்படிங்கிறதும் காரணம். இது ஒரு புறம் இருக்க, பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட போகிறார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ற ஒரு பேச்சு வந்தது. இது ஒரு புறம் இருக்கு. ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டு ஒரு தெளிவான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதோட பின்னணி என்ன? அவரு இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட போகிறாரா? சட்டப்பேரவைக்குள்ளாக சீமான் வர வேண்டும் என்பதற்காக அதிமுகவும் திமுகவும் இணைந்து அவரை பொது வேட்பாளராக அறிவிக்க தயாராக இருந்த நிலையில இப்போ இந்த அறிவிப்பு எடுப்பாங்க. அப்படி ஒரு தகவல் தான் இருந்துச்சு. தயாராக இருந்ததுன்னா நம்ம சொல்ல முடியாது. திமுகவும் அதிமுகவும் அப்படி ஒரு ஸ்டாண்டை எடுக்குமா அப்படிங்கிற கேள்வியா இருந்தது. ஆனால் சீமானே அதை விரும்பவில்லை. அவர் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நிற்பது உறுதி. இடைத்தேர்தலில் 6 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுவது உறுதி.
ஏன் இந்த பொது வேட்பாளர் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அவர் கமிட் ஆகிக்கல அப்படின்னா 4% வாக்கு இருக்கு. இப்போ 8% இருந்தது, 4% சரிந்த நிலையில இப்போது திமுகவோ அதிமுகவோ பொது வேட்பாளராக நிற்பது இருந்தால் இவ்வளவு நாளா திராவிடத்தை வெறுத்து திராவிடத்தை எதிர்த்து அரசியல் செய்த நிலையில அந்த வாக்குகளையும் இழந்துவிடக்கூடும். தம்பிமார்கள் அனைவரும் வந்து தாவேகா பக்கம் சேர்ந்து விடுவார்கள், சாய்ந்து விடுவார்கள், இன்னும் நம் கட்சி சேதாரத்தை உண்டாக்கி விடும் அப்படிங்கிறத சீமான் உணர்ந்திருக்கிறார். நிறைய பேரை வந்து அதை சொல்லியிருக்காங்க. அதனால திராவிட எதிர்ப்பு வெறுப்பு அப்படிங்கிறதுல இருந்து அவர் மாற்று கருத்து இல்லை. அதனால அவர் வந்து பொது வேட்பாளர் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுட்டு 6 தொகுதிகளையும் நிற்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கான்செப்டாக இப்போ இருக்கு. கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அம்பாசமுத்திரம் தொகுதி, அதில் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு செல்வது அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார். அரசியல் களத்தில் நடந்த பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை இன்றைய டாக் நிகழ்ச்சியில் தற்பொழுது பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சாமுவேல் எபினேசர்.